வணக்கம் ஜி. வணக்கம். ஈரோடு இடைத்தேர்தல் நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 20,000 வாக்கு பின்னாடி இருக்காங்க. நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்குதா இல்லை வந்து அதிகமாக இருக்குன்றீங்கன்னா நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? இது இல்லை, எனக்கு 20,000 ஓட்டு வித்தியாசம்ன்றது நம்ம எதிர்பார்க்கறது கிடையாது. நம்ம எதிர்பார்க்கறது இப்போதைக்கு நாம் தமிழர் கட்சிக்கு சுமார் 14-15% ஓட்டு. 14-15% ஓட்டு வாங்கினாலே நாம் தமிழர் கட்சி ஒரு மிகப்பெரிய வெற்றி பாதை நோக்கி தான் நகர்றாங்க. ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, அதுக்கு முன்னுக்கு இருக்கிற 2 தேர்தல்களில் 3.4% ஓட்டும், அதுக்கப்புறம் அடுத்த தேர்தலில் சுமார் 7.8, அது ஏற்கனவே 8% ஓட்டு வாங்கினவங்க. எனவே இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவங்க வாங்கக்கூடிய ஒவ்வொரு ஓட்டுமே அவங்களுக்கு உண்மையிலேயே பலன் சேர்க்கும். அந்த வகையில் 8% தாண்டி அவங்க ஓட்டு வாங்கிட்டான்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு விஷயத்த சொல்லுவேன், நாம் தமிழர் கட்சி முன்னேற்ற பாதை நோக்கி நகருது. இல்லை, இப்போ 8% மேலே அவங்க தனியாக நின்று வாங்கினா நீங்கள் பெரிய சாதனைன்னு சொல்லலாம். ஏடிஎம்கே இல்லை, பிஜேபி இல்லை, எந்த கட்சியுமே இல்லை, இவங்க மட்டும் தான் நிற்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த 8% தாண்டது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இல்லை, நீங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த தேர்தலில் ஆமாம் நீங்கள் சொல்கிற மாதிரி பாஜக தனித்து நின்றாங்க, அதுக்கப்புறம் அதிமுக தனித்து நின்றாங்க, அதோட சேர்த்து நாம் தமிழர் கட்சி நின்றாங்க. இப்போ 2 கட்சி இல்லாத நிலைமையில அந்த ஓட்டு இங்கே வந்துருன்ற நிலைமையில நீங்கள் பேசுகிற நிறைய பேர் பேசுகிறாங்க. அது அப்படி கிடையாது. நாம் தமிழர் கட்சியுடைய அந்த கொள்கையை எடுத்து முன் வைக்கிறாங்களே, அதற்கு வாங்கக்கூடிய ஓட்டு பேஸ்ன்றது 8% வாங்கிடுறாங்க. அதை தாண்டி வாங்கக்கூடியது இன்னும் நம்பிக்கை அதிகப்படுத்துகிறான்னு அர்த்தம். ஒன்று. இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, அப்போ நம்பிக்கை இன்னும் அதிகமாக இருக்கணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. நான் அந்த இடத்துல தான் ஒரு விஷயம் தெளிவாக சொல்கிறீங்க. நாம் தமிழர் கட்சியை எதிர்த்து தோல்வி அடைய செய்யணுன்றதுக்காக அந்த ஈரோடு தேர்தலில் இப்போ நடந்துச்சு பை எலெக்ஷனில் சுமார் 6 அமைச்சர்கள் உள்ளே இருந்தாங்க. 6 அமைச்சர்கள் உள்ளே இருந்து எல்லா பேருமே தொகுதியில் இருக்கிற ஒவ்வொரு வார்டையும் பிரித்து காசு கொடுக்க ஆரம்பித்தாங்க. காசு கொடுத்ததுக்கான வீடியோவை நாம் தமிழர் பசங்க எனக்கே இருப்பாங்க. அவங்க எவ்வளோதான் நிப்பாட்ட முடியும்? தேர்தல் கமிஷனையும் தாண்டிவிங்க எல்லா வேலையும் பார்க்குறானுங்க, எல்லா இடத்துலையும் பட்டியலில் அடைச்சி வச்சு காசு கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. 6 அமைச்சர்கள்லேருந்து 7 அமைச்சர்கள். போன முறை உங்களுக்கு நல்லா கவனிச்சிருப்பீங்க, 7 அமைச்சர்கள் உள்ளே இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு தேர்தலில் நியூஸ்லாம் வந்துச்சு. ஆனால் இந்த முறை நியூஸே வந்திருக்காது. நீங்கள் நியூஸ் வரது இருக்கட்டும், சோசியல் மீடியா தளத்தில் சோசியல் மீடியாவில் நாங்கள் அமைச்சர்கள் இப்போ நேரு உள்ளே இருக்காரா, இங்கேருந்து வேலை பார்க்குறாரு அப்படின்னு போடுவாங்க. செந்தில் பாலாஜி இந்த இடத்துல வேலை பார்க்குறாரு அப்படின்னு போடுவாங்க. இந்த முறை எந்த போஸ்ட்டுமே நீங்கள் பார்த்துக்க முடியாது. இது எதனால் நினைக்கிறீங்க? இல்லை, நீங்கள் எல்லாருமே இந்த மாதிரி வரும்போது வந்து காசு கொடுக்குறாங்க, தட்டி வைக்கிறாங்க, 6 அமைச்சர் இருக்கிறாங்கன்ற மக்கள், உணர்வு உள்ள மக்கள், உணர்ச்சி உள்ள மக்கள், இவ்வளோ எதிர்ப்பு இருக்குல்ல. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து கட்சி எதிர்க்கிறீங்க, உங்களை மாதிரி போன்றவர்களும் நிறைய எதிர்ப்பு தெரிவிக்கிறேன். இவ்வளவும் மீறி திமுக வருது அப்படின்றத நான் என்ன சொல்கிறேன், நீ கேட்க பதில் சொல்லவே இல்லை. நீங்கள் இத்தனை அமைச்சர்கள் உள்ளே இருந்தாங்களே, ஏன் எந்த போஸ்ட்டும் போடல சோசியல் மீடியாவில்? அதுக்கு மாதிரி போய் சொல்லுங்கள். இல்லை, மீடியா அவங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட் தான். சோசியல் மீடியாவில் அவங்களுடைய குறிப்பிட்ட தளத்திலே போடலை, ஏன் போடலை? ஐடி விங், அவங்களோட ஐடி விங் அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிருக்கு கிடையவே கிடையாது. எல்லா முறையுமே ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது 15-20 போஸ்ட் போடுவாங்க. நாங்கள் இந்த தெருவில் இருந்தோம், இந்த இடத்துல மக்களை சந்திச்சு ஓட்டு கேட்டோம், எல்லாம் புரிஞ்சுக்கணும். மக்களை சந்திச்சு எந்த இதுவுமே போடவே இல்லை. இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நாம் தமிழர் கட்சியை தோல்வியடைய செய்யணும். ஆனால் எந்த அமைச்சர்களும் உள்ளே இருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம தோல்வியடை செஞ்சோம்னு நினைச்ச கூடாது. இவங்களுடைய எண்ணம். போன தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக நிற்கிது. இந்த முறை நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா நாம் தமிழர் கட்சி எளிமையாக வெல்பட முடியும், வெற்றி பெற முடியல. ஆமாம், வெற்றி பெற முடியும். ஆனால் போன முறை திமுக என்ன உழைப்பு போட்டாங்களோ அதை விட 2 மடங்கு அதிக உழைப்பு போடுறாங்க. ஒவ்வொரு ஓட்டையும் நம்ம விலை கொடுத்து வாங்கணும். அதிமுகவுடைய அங்கீகரிக்கப்பட்ட பொறுப்புகளுடைய எல்லா பேருக்கும் காசு, அது 2 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் காசு கொடுத்துட்டே இருந்தாங்க. இவ்வளோ அழுத்தம் இருந்தும் நாம் தமிழர் கட்சி அங்கே இதே ஓட்டை வாங்கினா கூட, போன முறை வாங்கின அதே ஓட்டை வாங்கினா கூட சாதனை நான் சொல்கிறேன். ஏன்னா அதற்கு விலை போகாத மக்களும் ஒருத்தர் இருக்காங்களே. இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கணும், யாரோ போட்டி போடலைன்றனால இவங்களுக்கு ஓட்டு போச்சு. இவங்களுக்கு ஓட்டு இவ்வளோ தூரத்துக்கு மாறப்போகுதுன்னா அதற்கு சாதனம் இவ்வளோ அழுத்தம் இருந்துமே சீமான் அவர்களுக்கு அவர் தனிச்சு எல்லா தேர்தலும் நிற்கிறார். ஜனநாயகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். எல்லா தேர்தலும் நின்று தோல்வி வெற்றி தாண்டி ஆரம்ப காலகட்டத்தில் மக்கள்கிட்ட நம்பிக்கை பெறணும். அது என்ன அப்படின்னா, இந்த முறை ஓட்டு போடுறான் 8%, இதில் ஒரு 3% கூடுதலாக ஒரு ஓட்டு போட்டான்னு வச்சுக்கோமே, அவன் போன முறை யாருக்கு ஓட்டு போட்டவன்? மற்ற கட்சிக்கு ஓட்டு போட்டவங்க. அப்போ நாம் தமிழர் கட்சிக்கு அந்த ஓட்டு மாறி விழுந்துருக்கு, குத்திட்டான். அப்போ இந்த முறை சின்ன மனசில் நினைச்சிடும், அவன் இன்னொன்று ஓடும், நம்ம ஓட்டு போட்ட கட்சி வெற்றி பெறுமா தோல்வி பெறுமா ஒரு மைண்டு ஓடும். எனவே இது நாம் தமிழர் கட்சி வெற்றி தோல்வியை தாண்டி தான் எல்லா களத்திலையும் நிற்கிறோம், மக்களோட மக்களுக்கான அரசியல் களம் வந்துட்டோம், எந்த தேர்தலையும் நாங்கள் புறக்கணிக்க மாட்டோம். இப்படியான முடிவுகள் இருக்குல்ல, இதெல்லாம் ஆரோக்கியமான விஷயம். இவ்வளோ அமைச்சர்களையும் தாண்டி நாம் தமிழர் கட்சி வாங்கக்கூடிய ஒவ்வொரு ஓட்டுமே அந்த கட்சியை அங்கீகரிக்கக்கூடிய ஓட்டு தான், அந்த கட்சிக்கு வாங்கக்கூடிய பெருமை தான். இந்த ஓட்டில் வெற்றி தோல்வியை தாண்டி நாம் தமிழர் கட்சி வாங்கக்கூடிய ஒவ்வொரு ஓட்டுமே நிச்சயமாக சொல்ல முடியும், அது அந்த கட்சிக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயம்.
ஆனால் என்ன 8% குறையாம ஒரு 12-13% போனான்னு வச்சுக்கோங்க, நிச்சயம் அவங்க செஞ்சிருக்கிறது சாதனை. அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதாவது சுற்று இது எத்தனாவது சுற்று? இது எனக்கு குறைய 3வது சுற்று போய் இன்னும் எத்தனை சுற்று இருக்கு? இது முதல் 26 சுற்று நினைக்கிறேன். இப்போ அந்த சுற்றுன்றது எப்படி நீங்கள் சொல்ல வர்றீங்க? அது பொதுவாக எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நீ காமன் எல்லாம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு சுற்றுன்னு என்னன்னா இவிஎம் மிஷின் இருக்கு இல்லையா, அதை 14 பெஞ்சில் வச்சுருப்பாங்க. 14 பெஞ்சில் இவிஎம் மிஷின் எடுத்து வச்சு அந்த ஓட்டு போடக்கூடிய மெஷின் இருக்குல்ல, அது ஒவ்வொன்றிலையும் 2000 ஓட்டு கூட பதிவாகும். அப்போ நீங்கள் 14 மிஷின் எடுத்தால் 28,000 ஓட்டு. இப்போ முதல் ரவுண்டு, அதாவது தபால் ஓட்டு முடிச்சு முதல் ரவுண்டு முடிச்சு ஃபுல்லாக அறிவிச்சிருக்காங்க. 2வது ரவுண்டு முடிச்சு செக் பண்ணியிருக்காங்க. 3வது ரவுண்டு போயிருக்கு. எனவே ஒவ்வொரு ரவுண்டுக்கும் சுமார் 28,000 ஓட்டு இருக்கு இல்லையா, இதை கால்குலேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அதுதான் முதல் ரவுண்டு. இது எத்தனை ரவுண்டுன்னு சில பேர் பேசுகிறாங்க. எத்தனை ரவுண்டுன்னு வராது, எவ்வளோ ஓட்டு பதிவாயிருக்கோ அதை பொறுத்து அத்தனை ரவுண்டு வரும். எனவே இந்த சுற்றை பொறுத்த வரைக்கும், இந்த முதல் 2 சுற்றுகளை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி வாங்கியிருக்க ஓட்டியை நம்ம புறக்கணிக்க முடியாது. அவங்க படுதோல்வி அடையணுன்றது நினைக்கிறது யாருமே கிடையாது. திமுக அவங்க படுதோல்வி மோசமான தோல்வி அடையணும்னு பிரச்சாரம் நினைக்கிறான். அதை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி உள்ள நிற்குது. அதுக்கு விழுந்த ஓட்டு இருக்கு இல்லையா, அதை கூர்ந்து கவனிக்க வேண்டியது நம்ம எல்லாரும் பொறுப்பு. ஏன்னா இவ்வளோ காசு, அராஜகம், அழுத்தம் எல்லாத்தையும் தாண்டி ஒருத்தன் தேர்தல் கடந்த சண்டை போடுறோம். அதை தான் நம்ம கூர்ந்து ஒவ்வொரு ரவுண்ட்லையும் கவனிக்கிறோம். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாம் அப்படி தான் அணுக விரும்புகிறோம். நம்மளோட அணுகுமுறை அப்படியாக தான் இருக்கணும்.